இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த முக்கியமான ரெசிபியை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு வாரமாக பிளான் பண்ணி கடைசியில் செய்யும் போது பயங்கரமாக சொதப்பிருச்சு. அந்த ஃபன்னியான மூமெண்ட் நிறைய இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காலையில் சீக்கிரமாக எழுந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது வரைக்கும் என்னுடைய மார்னிங் ரொம்ப பிஸியான ரொட்டீனும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஜ்ருக்கு பாங்க் சொல்கிறதுக்கு முன்னவே காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த நேரம். பாங்க் சொல்லி முடித்ததும் காலை ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ராயாச்சு. 5:45 மணிக்கெல்லாம் இப்போல்லாம் விடிய ஆரம்பிச்சிருதில்ல. ஸோ அழகாக மெதுவாக வானம் விடிஞ்சிட்டு இருக்கும் போதே வேகமாக சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக 7-7:30 ஸ்கூல் பஸ் வர ஆரம்பிச்சிடும் பையனுக்கு. ஸோ வேகமாக சமைக்கணும். ஸோ மெதுவாக விடிஞ்சிட்டு இருக்கும் போதே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நம்ம மணி பிளான்ட் இருக்குது. அண்ட் அமேசானில் வாங்கின இந்த பேம்பு லக்கி பேம்பு பற்றி ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அமேசானில் வாங்கின அந்த பேம்பு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில இலைகள் மட்டும் கொஞ்சம் காஞ்சி வந்துச்சு. அதை கட் பண்ணி தூக்கி போட்டதுமே இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க நேம் மறந்து போச்சு. ஸோ அவங்களுக்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் வேகமாக செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்ஸ் பார்த்துடலாம். நம்ம இண்டஸ் வேலிலேருந்து சில பொருட்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் ரசம் வைக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் ரசத்துக்காகவே வாங்கின ஒரு பாட் பற்றி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே இதில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கடாய் இண்டஸ் வேலிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட இதை விட சின்ன ஷேப்பில் உள்ள கடாய் இருக்குது, இதை விட பெரிய ஷேப்பில் உள்ள கடாய் இருக்குது. பட் இந்த ஷேப் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கிரேவி மாதிரி செய்யும் போது கொஞ்சம் நிறைய கூட்டு பொரியெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு இது ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விடுறதுக்கு, மேலே கீழே சிந்தாமறதுக்கு நல்லா அந்த மாதிரி ஷேப்பில் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இண்டஸ் வேலி ப்ராடக்ட் பற்றி சொல்லவே வேணாம். நம்ம ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பாத்திரங்கள் எல்லாமே வந்து இண்டஸ் வேலியில் வாங்கினதாக தான் இருக்கும். அடிபாகம் மட்டும் கிடையாது, மொத்த பாத்திரமுமே நல்ல கனமாக இருக்கிறதால நமக்கு வந்து அடி பிடிக்கிறது, கரைஞ்சி போகிறது, அது மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிற நம்மளுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் அதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரசம் பாட், இது ரசம் பாட்டு கிடையாது, ஒரு சின்ன பிரியாணி பாட்டு. ஒரு கிளாஸ் போட்டு பிரியாணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை குழம்பு வச்சுக்கலாம். பட் நான் வாங்கினது வந்து ரசம் அப்படி செய்கிறதுக்காக தான். ஏன்னா பிரியாணிலாம் இதில் செஞ்சால் பத்தாதில்ல. ஸோ நீங்கள் ஒரு ஆள் 2 பேர் இருக்கீங்கன்னா அதில் பிரியாணி செஞ்சுக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி வந்து ரசம் குழம்புலாம் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு பாத்திரம் இருந்தால் போதும். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். குறிப்பாக வாங்கினது ரசத்துக்காக தான் சொல்லலாம். ஸோ இதில் இன்றைக்கி தான் ரசம் செய்ய போகிறேன். நான் வந்து ரசம் செய்யணுங்கிறதுக்காகவே வாங்கினேன். ஸோ இன்றைக்கி அதே செஞ்சிடறேன். நான் அந்த பாத்திரம் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது ரெண்டுமே. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க இண்டஸ் வேலையில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே நம்ம கூப்பன் கோட் பாப்பாஸ் கிச்சன் யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ வேகமாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆச்சு. நான் ரசம் தான் செய்ய போகிறேன். நார்மலாக வேற ஒரு ஸ்டவ்வுக்கு அந்த ரசம் பாட் மாற்றிட்டு அந்த பெரிய கடாய் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு அண்ட் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு ரசம் செய்கிறதுக்கு. ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். வெண்டைக்காய்க்கு வந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், பூண்டு தட்டி எடுத்து இந்த 3 பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். கூடவே பெருங்காயத்தூள் அண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து மஞ்சள் தூள் ஆயிலே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பக்கம் புளி உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி மிளகாயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. நல்ல தாளிப்பு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம புளி கரைச்சல் எடுத்து சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். லேசாக கொதிச்சு வரும்போது நம்ம வந்து மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வெங்காயம் லேசாக வதங்கி வந்துட்டுருக்கு. ஸோ கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காய் ஒரு 1/2 kg வெண்டைக்காய் இருந்தது. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் எப்போதுமே தண்ணி சேர்த்து நம்ம வதக்க மாட்டோம், வளவளப்பு தன்மை கொடுக்கும் அப்படின்ட்டு. அப்பப்போ ரசம் கொதிச்சிருச்சான்னு நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். ரசம் வெண்டைக்காயெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கூட நான் பன்னீர் இறாலெல்லாம் கொஞ்சம் செய்ய போகிறேன். ரசம் கொதிச்சிருச்சா நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போல்லாம் கொதிச்சு வராது. நம்ம எப்போ மற்ற வேலையை பார்க்குறோமோ அந்த நேரத்தில் கொதிச்சு மொத்தமாக சொதப்பிடும். அதே மாதிரி பாலும் அப்படி தான் எனக்கு அதிகமாக நடக்கும். இந்த பக்கம் இன்னொரு கடாய். இந்த கடாயுமே இண்டஸ் வேலியில் வாங்கின கடாய் தான். நான் சொன்ன சின்ன சேப் கடாய் அது இதுதான். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பன்னீர் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்றேன். ரசம் லேசாக நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் வெண்டைக்காயும் ரெடி ஆகிட்டுருக்கு. பன்னீர் வந்து நார்மலாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தயிர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை. தயிர் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பையனுக்கு வந்து இறால் பிடிக்காது. ஸோ இறால் தான் எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். ரசத்துக்கு இறால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இறால் பிடிக்காதுங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் பன்னீர் நான் ரெடி பண்ணேன். பன்னீர் அண்ட் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அவசரமாக செஞ்சனால ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக செஞ்சு கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது.
வெண்டைக்காய் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. ஸோ வேகமாக பையனுக்கு பேக் பண்ணி அனுப்பிடலாம். நல்லா மணக்க ரசம் ரெடியாக இருக்குது. ரச சாதம் வீட்டிலே உருக்குன்னு நெய் சேர்த்து ரச சாதம் கலந்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியலே போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு பன்னீர் ஃப்ரை, இதுதான் பையனுக்கு கொடுத்து விட்ட லஞ்ச். அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்கூல் வேன் வந்துடும். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இப்போ சைடிஸ் வச்சிருக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இண்டஸ் வேலியில் வாங்கின ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கிளப்பி விட்ட பிறகு தான் நான் இறால் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு மறுபடியும் அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி, இறால் வறுவல் எப்போதும் நம்ம செய்கிற மாதிரி தான். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய முறை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி வந்த பிறகு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஆயிலே லைட்டாக கலந்து விட்டுக்கணும். மிளகாய்த்தூள் லேசாக கலந்து வந்ததும் 1/2 கிலோ இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த இறால்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும், அது நல்லா வற்றி வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைப்பட்ட தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இறால் ரெசிபி எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ நான் பெருசாக டீட்டெயில்டாக எடுக்கலை. ஸோ இப்போ இறாலும் ரெடி ஆயிடுச்சு. பொண்ணுக்கு இறால் ரொம்ப பிடிக்கும், பையனுக்கு தான் பிடிக்காது. அதனால் பொண்ணுக்கு வெண்டைக்காய் அண்ட் இறால் அதே ரச சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் 2 பேருக்குமே. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் சாப்பாடு செஞ்சேன். ஏன்னா மதியம் வந்து உங்களுக்கு 2-3 ரெசிபி கவர் பண்ணி எடுக்கணும். விறகடுப்பில் ட்ரெடிஷ்னலான ரெசிபி கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளான ரெசிபிஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதோடைய கிளிப் தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அந்த பெரிய கடாய் தான் யூஸ் பண்ணி ரவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 கிலோ ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக வேணாம், பட் லேசாக வாசம் வரும், நல்லா லேசாக நிறம் மாதிரி வரலாம், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதே ரெசிபி நீங்கள் இடித்த அரிசி மாவில் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி ரவை பயன்படுத்தி செஞ்சு பார்ப்போம். ரவை லேசாக வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 6 முட்டை சேர்க்குறேன். இந்த பாத்திரமே இண்டஸ் வேலியில் வாங்கின பாத்திரம் தான். அந்த க்ரீன் கலர் ஹேண்டில் இருக்குல்ல, அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 6 முட்டை சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னலாக செய்யும் போதெல்லாம் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுப்பாங்க, ரொம்ப நேரம் ஆகும். அம்மா அப்படி தான் செய்யணும்னு சொன்னாங்க. ரொம்ப சிரமம் வேணாம்மா, பரவாயில்ல இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பீட்டர் வச்சு தான் நான் இன்றைக்கி பீட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நல்ல நுரை பொங்க கீழே இருந்த முட்டை பார்த்திங்களா பாதி அளவுக்கு வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா பொங்குற மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு 400 கிராம் சுகர், ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும், அந்த எக் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறதுக்காக. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி சுகர் கரைஞ்சி வந்த பிறகு இப்போ இதில் ரவை, நம்ம வறுத்து எடுத்த ரவை வந்து சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே ரவை சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம். அரிசி மாவுனா இடித்து வறுத்த அரிசி மாவாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பாரம்பரியமான, ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு வர ரெசிபி, பாட்டியோட பாட்டிங்கிற மாதிரி செஞ்சுற ஒரு மெத்தட் இதெல்லாம். ஸோ இப்போ ரவை முட்டையெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ அம்மா அந்த வெளியில் வந்து விறகடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பழைய தோசை தவாவில் வந்து கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருக்காங்க. மண் நல்லா சூடு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கீழே அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ஸோ மேலே மூடி வைக்கிற அந்த பிளேட்லேயுமே அந்த நெருப்பு கங்குகளை வந்து அள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவன் டைப்பு தான், கீழே சூடு வரணும் மேலே சூடு வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் நெருப்பு கங்குகள் வச்சு வளர்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, அவன் யூஸ் பண்ணியே நம்ம செஞ்சிடறோம். பட் ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னா அதே டச்சோடு செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு வாசமும் வேறு லெவலில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஒரு பாத்திரம், இந்த மாதிரி விறகடுப்புக்கெல்லாம் இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுற பாத்திரம் இது. ஸோ அதான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. ஸோ அந்த பாத்திரத்தை அந்த மணல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த மாவு கலவையை வந்து உள்ளே சேர்த்துட்றாங்க. ஸோ ஃபுல்லாக சேர்க்க வேணாம், ஒரு 3/4 வாசி சேர்க்குறாங்க. அப்போ தான் மேலே ஃப்ளஃபியாக வரும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3/4 வாசி மட்டும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து மேலே நம்ம மூடுறதுக்காக பிளேட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நெருப்பு கங்கோட, ஸோ அந்த பிளேட் எடுத்து மேலே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கீழேயும் மேலே 2 பக்கமுமே நெருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் நம்ம கேக் வந்து. இது வந்து ஒரு ரவா கேக்குன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்து கேக், இது 100 வருஷம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் அம்மாவோட பாட்டினா செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே உள்ள கேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ 100 வருஷத்துக்கும் பழமையான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சூப்பரான மெத்தட். நம்ம இப்போ கொஞ்சம் பீட்டர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். பட் பேசிக் மெத்தட் இந்த ரெசிபி அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கீழேயும் நெருப்புலலாம் எரிஞ்சிட்ருக்கு, மேலேயும் நல்லா கங்கு வந்துட்டுருக்கு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, நல்லா லேசாகவே உங்களுக்கு நல்லா செவந்து வந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போச்சு. பாருங்கள் இனிமேல் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலேயுமே கலர் வரும் உங்களுக்கு, மேலே வைக்கிற நெருப்பு கங்கை பொறுத்து மேலேயுமே கொஞ்சம் கலர் கிடைக்கும். ஸோ மேலே சீக்கிரம் செவந்துருச்சு. ஆனால் குச்சி விட்டு பார்த்தாங்க உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகலை, டைம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேகலையே. ஸோ அதனால் மேலே கொஞ்சம் செவந்து வந்துட்டு இருக்கிறதால அந்த கங்கெல்லாம் எடுத்துகிட்டு நார்மல் மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்னன்னு தெரியல, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மேலே உள்ள கங்கு மேலே மழை தண்ணி பட்டா வெடிக்குமே தெரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் மூடியை போட்டு மூடி வச்சு ட்ரை
அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாகவே தூரல் போட ஆரம்பிச்சது. அதனால் கொடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கேக்குக்கு விறகடுப்புக்கெல்லாம் கொடை பிடிச்ச ஆள் நானாக தான் இருப்பேன் இந்த உலகத்துலன்னு நினைக்கிறேன். ஸோ கொடை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணோம் வருதா அப்படின்ட்டு. பட் அந்த குளுமையான காற்று சரியாக அந்த சாரல் படும்போது நெருப்பு சரியாக எங்களுக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே சரியாக வந்து கேக் செட் ஆகலை. ஏன்னா ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த மலை சாரல் அந்த குளுமையான இது காற்று அப்படிங்கும்போது சரியாக செட் ஆகலை. பயங்கரமான சொதப்பல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் எடுத்தாச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு மீதி மாவில் வந்து அச்சு கேக்கு செய்யலாம் அப்படின்ட்டு சேர்த்து ட்ரை பண்ணோம். பட் அதுவுமே கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதிகமாக மழை வர ஆரம்பிச்சனால என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ நேரம் தான் கொடை பிடிச்சிட்டு நிற்க முடியும் விறகடுப்புக்கு அப்படின்ட்டு அதையும் கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து அவனில் வைக்கலான்னு பார்த்தா அவன்லேயுமே உங்களுக்கு கரண்ட் போச்சு. தொடர்ந்து மழை வந்தனால கரண்டை கட் ஆகிருச்சு. இன்வெர்டர் இருந்தாலுமே அவன் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நார்மல் ஸ்டவ்வில் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த நல்லா பொங்கியும் கேக் வந்து ஃப்ளப்பியாக வரும்ல, அப்படி வராமல் கொஞ்சம் அமுங்கி போச்சு. அமுங்கி உள்ளே கொஞ்சம் அடைஞ்சாப்பில் போச்சு. ஸோ அப்படியே கேக் எடுத்து கட் பண்ணி அந்த சீனெல்லாம் அதில் நீங்கள் பார்க்க முடியாது. பட் ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் அவன்லையோ விறகடுப்புலையோ செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்திருக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் அந்த ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.